இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Hyundai IONIQ 5 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவாக இன்டீரியர்ஸ் ப்ளஸ் ஒரு டிரைவ் ரிவ்யூ மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஒரு நியூ அட்டப் மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிரைவர் டிஸ்பிளே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக நல்ல ப்ரீமியம் காரில் உட்காந்த ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா Hyundai சைட்லேருந்து வர ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா Kia EV6 இருக்குது. ஸோ ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டிரைவிங் பார்த்துலாம் நம்ம. ஸோ டிரைவ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ளாட் ரோட் அப்படிங்கிறதால பெருசாக சொல்ல முடியல. நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் போனட் வந்து இப்போ தெரியுது. சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட், ஃபுல் மோட்டரைஸ் சீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ரீச்சுக்கு எல்லாமே நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ எனக்கு இந்த போனட் தெரியுது ஃபுல் கட்டிங்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு எஸ்யூவின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஹேட்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிள் இது. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட் பார்த்தீங்கன்னா ஹீட்டட் அண்ட் வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு 72.6 kWh பேட்டரி பேக் வந்து வச்சிருக்குது. இது வந்து ஒரு லிக்விட் கூல் லித்தியம் அயன் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் மோட்டார் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு 215 bhp அண்ட் 350 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ பவர் ஃபிகர்ஸ் இப்படி இருக்குது. அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 631 km ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட் கேமரா சரௌண்ட் வியூ கேமரா இருக்குது இந்த வண்டியில். ஸோ லெஃப்ட் விங்கில் உள்ள கேமரா ஓப்பன் ஆகி இங்கே அந்த வியூ காட்டுது எனக்கு. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இது. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 631 km கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் இவங்க கிளைம் பண்ணுறது, ஸோ இந்த நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 430 km வந்து ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ டிரைவிங் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படிங்கிறதால நமக்கு பெடல் ப்ரெஸ் பண்ணனே போதும், அந்த ரஷ் உள்ளே வருது, டாக் ரஷ் உள்ளே இருக்குது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் 56% சார்ஜ் இருக்குது. அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 222 km வந்து போகிறதா கொடுத்துருக்கு. பிரேக் பைட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணுற இடத்துல நின்றோம், ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அடிக்குது பாருங்க அதில். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டி ஒன்று வருது பின்னாடி. ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து கொஞ்சம் உங்களுக்கு மறைக்கிற இடத்துல இருக்கிறதால அது வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அடிக்குது. ஒரு ரெட் இண்டிகேட்டர் இருக்கும் அந்த ஓஆர்விஎம்மில். ஸோ இந்த வண்டியோட சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ADAS level 2 கொடுத்துருக்காங்க. 21 ஃபீச்சர்ஸ் உள்ளே வருது. லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், சைன் போர்ட் டிடெக்ஷன், ஹை பீம் அசிஸ்ட், இந்த மாதிரி 21 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவ் செலக்டர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லா காசுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவ் செலக்டர் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேபின் உள்ளே நீங்கள் இப்படியுமே போகலாம் வெளியே, அந்த சைடுக்கு அந்த சீட் வெளியே. சப்போஸ் இங்கே ஏதாவது கார் க்ளோஸாக நிறுத்திட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி இப்படி போயிடலாம் வெளியே. அதனால் டிரைவ் செலக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி, இந்த நாபை ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் மோட் மாற்றிக்கலாம். டிரைவ், நியூட்ரல், டிரைவ், பார்க் அண்ட் ரிவர்ஸ் மோட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட்ஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணணும். ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸுமே இருக்குது இந்த வண்டியில். ஸ்னோ, மட், சாண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ ஈகோ அப்படின்ற போது வண்டி வந்து எக்கனாமிக்கலாக ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் நீங்கள் ரேஞ்ச் ஃபிகர்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது நார்மல் மோடில் வச்சு ஓட்டுறாங்கன்னா கொஞ்சம். பிரேக் பார்த்தீங்கன்னா சரியான ஷார்ப்பு தான். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட்வேர் சைடில் தெரியுது. ஏன்னா இந்த கேபின் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகிறது தெரியும், இந்த கேமரா ஆங்கிளே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த பிரிட்ஜில் வந்து இந்த மேடு பள்ளம் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த சாஃப்ட்னஸ்னால கேபின் கொஞ்சம் ஷேக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீஜன் பற்றி பேசலாம். ஸோ ரீஜன் பற்றி பேசும்போது இந்த வண்டியில் 4 ரீஜன் மோட் கொடுத்துருக்காங்க. level 1, level 2, level 3, ஐபெடல் அப்படின்னு சொல்லிட்டு 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் level 1ல் வச்சிருக்கேன். ஸோ level 1, level 2, level 3க்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பெடலில். ஸோ நான் அப்படியே செக் பண்ணி பார்த்தேன். இதில் பெடலில் நீங்கள் வந்து ஒரே லெவலில் வச்சுட்டு இந்த மோட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏறிட்டே வரும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரும். இப்போ level 0ல் இருக்குது. இப்போ வண்டி வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் level 1 போடுறேன் அப்படியே. ஸோ கொஞ்சம் ஒரு கண்டெய்ன்மெண்ட் உள்ளே வருது. சரி, நீங்கள் இது பர்சனலி ஓட்டும் போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே பெடல் அப்படியே இருக்குது. level 2 கொண்டு வந்துட்டேன். ஸோ level 2 கொண்டு வந்தோடனே கொஞ்சம் வந்து வண்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னு. ஸோ அப்படியே அதே லெவலில் வச்சுட்டு level 3 கொண்டு வரேன். level 3 கொண்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் ஃபிகர்ஸை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த ரீஜன் மோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபெடல். ஸோ நெக்ஸ்ட் மோடுக்கு நீங்கள் போகணும். 4th லெவலுக்கு போகிறீங்கன்னா அது ஐபெடல் மோடுது. ஸோ ஐபெடல் அப்படிங்கிற போது நீங்கள் 1 பெடல்லே ஓட்டலாம் வண்டியை. ஸோ ஜஸ்ட்டு
ஆக்சிலேட்டர் பெடலில் வந்து நீங்கள் தேவையான இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுத்து பிரேக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இப்போ நான் எடுத்துட்டேன், பிரேக் ஆகிடுச்சு. ஸோ சிங்கிள் பெடல் இது, நீங்கள் ஒன் லெக்லேயே ஓட்டலாம். ஸோ அப்படியே ஃபீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வருது. ஸோ இவி ஸ்டார்ட் ஸ்டாப்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இது நமக்கு கொடுக்குறது. இந்த டச் ரெஸ்பான்ஸ் அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. இதேபோல் இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள உங்களுக்கு 12 வோல்ட் சாக்கெட், யூஎஸ்பி போர்ட் அண்ட் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது, USB-Aக்கான போர்ட் அண்ட் லைட்னிங் போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்டீரிங் பற்றி பார்க்கணும். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டீ கட் வருது கீழே. லெஃப்ட்டில் உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல், ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல் வருது. நெக்ஸ்ட் இந்த சார்ஜிங் பற்றி பேசலாம். ஸோ சார்ஜர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிடைக்கிறது நமக்கு 11 கிலோவாட்டான ஏசி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நமக்கு ஒரு 6 hours அண்ட் 55 minutesலேருந்து சார்ஜ் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 கிலோவாட்கான டிசி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா டிசி எப்பவுமே ஃபாஸ்ட் தான். ஸோ அது வந்து நமக்கு ஒரு 57 minutesல 0 to 80% சார்ஜ் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 350 கிலோவாட்கான டிசி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் வந்து நமக்கு வெஹிக்கிளை டோட்டலி 18 minutesல சார்ஜ் பண்ண போகுது 0 to 80%. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் இது இல்லாமல் ஒரு டச் இருக்குது. ஸோ வெஹிக்கிள் டு லோட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பூட்டில். அடாப்டரை வச்சு நீங்கள் வந்து வெஹிக்கிள் டு லோட் உங்களுக்கு தேவையான, ஸோ இப்போ ஒரு மைக்ரோவேவ் ஒன் ஆர் ஒரு தேவையான அப்ளையன்சஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் போர்ட்லேயே கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். U10 ரேடியஸ் பார்த்துடலாம். ஸோ U10 ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.9 meters கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷார்ட் U10 தான். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஸ்போர்ட் போன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் டேல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, பெடல் ஃப்ரீனஸ் கொடுத்துருச்சு. இப்போ பார்க்கும்போது நமக்கு அந்த ரேஞ்ச் வந்து சருன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரேஞ்ச் பற்றி நான் பேசும்போது நீங்கள் கிளைம் ரேஞ்ச் நீங்கள் வந்து ஒரு 400 kilometersக்குள்ளே பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் Hyundai IONIQ 5. ஆனால் வந்து நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணுறீங்கன்னா ஒரே பேட்டர்னில் டிரைவ் பண்ணணும் அண்ட் பெடல் வந்து ஒரே லெவலில் வச்சு டிரைவ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ ரோட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டிட்டா, இப்போ பெட்ரோல் ஐஸ் வெஹிக்கிளில் எப்படி நமக்கு ஃபியூவல் காலியாகி மைலேஜ் கம்மியாகுதோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு 4 times நடக்கும். அது இப்போ சருன்னு சார்ஜ் குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சப்போஸ் ஃப்ரீ ரோட்ஸ் கிடச்சாலும் நீங்கள் வந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் தகுந்த மாதிரி ரீஜன் மோட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 400 kilometers பிளான் பண்ணலாம். இல்லைனா அதோட அடி வாங்கும், ஒரு 200 kilometers தான் நீங்கள் கொண்டு போக முடியும். நார்மல் மாற்றிட்டேன். ஸோ இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா மேலே இந்த 40க்கான வார்னிங் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ரோட்லேருந்து சைன் போர்டு வந்து 40 செட் பண்ணுறதால ஸோ நம்ம 40க்கு மேலே வண்டியை கொண்டு போனாலே இங்கே அடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வார்னிங். ஸோ நெக்ஸ்ட் பேசிக் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 6 airbags, ABS, DBD, பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல் கண்ட்ரோல், சரௌண்ட் வியூ சிஸ்டம், சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், ஐசோஃபிக்ஸ் செல் சீட் மவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்கேஜில் வந்துடும். இதோட சேர்த்து ADAS லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் டினோஷன் அண்ட் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கும்போது இந்த வண்டி IONIQ 5 உங்களுக்கு சிங்கிள் வேரியண்ட் தான் கிடைக்க போகுது. அதாவது Hyundai IONIQ 5 ரியர் வீல் டிரைவ் எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு ப்ரோஷரில். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 46 lakhs வருது. ஸோ இப்போ ஆன் ரோட் இறக்க போகிறீங்க அப்படின்னா 48 lakhs 48.5 lakhs கிட்ட வந்துடும். டோட்டல் ஆன் ரோடு உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50 lakhs எடுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கார் வாங்குறீங்கன்னா. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்த கார் ஒர்த்தா அப்படின்ற கேள்வி வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த ஃபீச்சர்ஸ், இந்த டிரைவபிலிட்டி இதெல்லாமே உங்களுக்கு பர்சனலி மீட் ஆகணும். ஸோ ஃபுல்லி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வேணும் அண்ட் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக IONIQ 5 செக் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை டிரைவபிலிட்டி வந்து எனக்கு ஓகே. ஸோ இந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கிடையாது. இது நமக்கு டிரைவபிலிட்டி ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ரேஞ்ச் நீங்கள் கிளைம் பண்ணுற அளவுக்கு ஒரு 450 நீங்கள் நல்லா க்ரூஸ் பண்ணால் ஒரு 500 கிட்ட கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ ஒரு சிட்டி டிரைவுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக மீட் ஆகிடும். ஸோ இப்போ லாங் டிரைவ் போனால் கூட இப்போ ஸ்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா. ஸோ அதை வச்சு நீங்கள் சார்ஜஸ் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த லேன் கீப் அசிஸ்ட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரீன் டினோஷன் இருக்குது அண்ட் இங்கே லேன் மார்க்கிங்கும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் ஸ்டேரிங் இந்த கையை எடுத்துட்டேன்.
இப்போ இந்த 2 லேன்லேருந்து 3 லேன் மாறும் போது தான் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். இப்போ வரல அந்த கரெக்ஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. சூப்பர், இந்த கர்வில் உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் அது பர்ஃபெக்டாக போகல, கொஞ்சம் வெஹிக்கிள் வெளியே வந்துருச்சு. கார்னர் ஸ்டெபிலிட்டி இருக்குது வண்டியில். ஸோ நல்ல ஸ்டெடியாகவே போகுது. ஜஸ்ட் 1-2 ஃபிங்கர்ஸ் தான் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி லைனில் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ 2 லேனுக்குள்ளே போகிறோம். ஸோ வார்னிங் வந்துருச்சு, கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டீரிங் வீல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே சேர்த்து சேஃப்டி பேக்கேஜ் தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அப்பர் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஒரு 45 lakhs கிராஸ் ஆகுது கண்டிப்பாக. அண்ட் இருந்தாலும் நீங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் காம்படிட்டர்ஸ் Kia EV6லாம் பார்த்தீங்கன்னா இதே ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் உங்களுக்கு 65 lakhs கிட்ட காஸ்ட் ஆகும். ஆல் வீல் டிரைவ் போகிறீங்கன்னா 70 lakhs கிட்ட வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது Kia EV6ஓட இந்த வண்டி வந்து 45 lakhs 50 lakhs தான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜட்மெண்ட், இந்த ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ், டார்க் ரஷ், அந்த சார்ஜிங் ஆப்ஷன்ஸ், அந்த பேட்டரி ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஸோ சிட்டி டிரைவ்னு பிளான் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு ப்ரோஸில் தெரியுது. இதுவே நீங்கள் லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் டிரைவபிலிட்டி கண்டெயின் பண்ணி ஸோ வெஹிக்கிள் பிஹேவியரை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யூசர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும் அது. ஸோ உங்களுக்கு ஓவரால் ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். IONIQ 5 பற்றி டிரைவபிலிட்டி பற்றி பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. சரௌண்டிங் கேமரா பார்த்துடலாம். ஸோ சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு இதில் பாருங்களேன், இந்த வியூவில் வெஹிக்கிள் எங்கே மூவ் ஆகுது, இந்த மாதிரி டைட்டாக நம்ம ஓட்டும் போது நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேசிக்காக இப்போ ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே அந்த வியூ அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம் அண்ட் சேஃபாக பார்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் see you, bye.